என்னோடய ஸ்டைலில் பீஃப் கிரேவி செய்யலாமா? இதை விட சிம்பிளாக யாராலையும் செய்ய முடியாது. இந்த பீஃப் கிரேவி ரைஸாக இருக்கட்டும், இல்லை டிஃபன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், புரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் டிஸ்பிளேயில் நான் காமிச்சிருக்க எல்லா மசாலாவுமே அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பீஃபில் தண்ணி விடும். 1/2 கிளாஸ்க்கு மேலே ஊற்றாதீங்க, பொங்கி வெளியே வடிஞ்சிரும். இல்லாட்டினா கையாலே நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுட்டு குக்கரில் அதை விசில் போட வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, புளிப்பு தன்மை கொடுத்துரும். நான் 3 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். பீஃபும் இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில், எண்ணெய் சூடான பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த பிராண்டோட சிக்கன் மசாலா எடுத்தாலும் சரி, அது டேஸ்ட்டும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதனால் அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், இது மட்டும் நம்ம சேர்த்தா போதும். நார்மல் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு இந்த பீஃப் இது கூட சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலக்கலன்னு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பீஃப் கிரேவி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிப்பியில் பார்க்குறேன். அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.